திண்ணையில உக்காந்துக்கிட்டு இருந்த புருஷன் கோவிந்த் கிட்ட வந்தா சுஜாதா. புருஷனை பார்த்து, என்னங்க, கொஞ்சம் அந்த பேப்பரை படிக்கிறத நிறுத்திட்டு ஒரு முறை நம்ம மருமகனுக்கு ஃபோன் பண்ணலாம்ல? நீ கேட்ட அப்படின்னா ஒரு முறை இல்ல சுஜாதா, நான் 100 முறை கூட செய்வேன். ஆனா விஷயம் என்னன்னு நீ சொல்லவே இல்ல. புருஷன் அப்படி சொன்னதும் முகத்தை சின்னதா வச்சுக்கிட்டு, தெருவுல போய் பாருங்க, எல்லார் வீட்லயும் பொம்பளை பசங்க அத்தை வீட்ல இருந்து பிறந்த வீட்டுக்கு வந்து எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு. மனைவி சொன்னத புரிஞ்சுக்கிட்ட கோவிந்த் மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டே, உன் தாய் மனசு எனக்கு புரிஞ்சிருச்சு சுஜாதா. நான் ஏற்கனவே நம்ம மருமகனுக்கு ஃபோன் பண்ணிட்டேன். வழியில இருக்கிறோம், இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல நாங்க வீட்டு முன்னாடி இருப்போம்னாரு. புருஷன் இப்படி சொன்னதை கேட்ட சுஜாதா அப்பதான் மூச்சே விட்டா. அதுக்குள்ள வீட்டுக்கு முன்னாடி வந்து கார் நின்னுச்சு. பொண்ணும் மருமகனும் வந்துட்டாங்கன்னு சந்தோஷமா எழுந்து காருக்கு முன்னாடி போனாங்க சுஜாதாவும் கோவிந்தும். பொண்ண பார்த்த சந்தோஷத்துல, புஜ்ஜி நல்லா இருக்கிறியா? அம்மாவை பார்த்து பொண்ணு லாவண்யா பாசமா, நல்லா இருக்கமா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் புஜ்ஜி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே மருமக அரவிந்த பார்த்தாங்க. மருமகனே நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறதுனாலதான் நாங்க கார்ல வந்தோம் அத்தை. என்னப்பா இது? ஆமா அத்தை, நல்லா இருக்கிறதுனாலதான் நாங்க கார்ல வந்தோம். இல்லனா விமானத்துல வந்திருப்பீங்களா மருமகனே? அப்போ அரவிந்த் சிரிச்சுக்கிட்டே, இல்ல அத்தை, நான் கவர்மெண்ட் பஸ்ல வந்திருப்பேன் ஃப்ரீயா. ஏன் மருமகனே? எனக்கு உடம்பு சரியில்லாம நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனதும் என் வீட்டுக்கு திருடன் வராமலேயே வீட்ல இருந்த பணம் மொத்தமும் மாயமாகிடுச்சு. அப்போ வீட்ல இருந்த பணமும் போயிடுச்சு, என்னோட ஜோபியும் காலி ஆகிடுச்சு. சரி ஃப்ரீயா பஸ்ல போலாமேன்னு நானு பாட்டு கேட்டுக்கிட்டே இங்க வந்துட்டேன். அப்போ கோவிந்த் குறுக்கல வந்து, மருமக நல்லா தமாஷ் அடிக்கிறாரு. வீட்டுல உங்கள மாதிரி ஆளு ஒருத்தர் இருந்தா போதும், அந்த வீடு முழுக்க சிரிப்பாலேயே நிறைஞ்சிருக்கும். அப்போ நான் என்ன வெளிய கொசு அடிச்சுக்கிட்டு தூங்கணுமா மாமா? ஐயோ மருமகனே, நான் அப்படி சொல்லல. நானும் தமாஷுக்கு தான் அப்படி சொன்னேன் மாமா. ஐயோ மருமகனே, நான் உங்களை நிக்க வச்சே பேசிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் எதுக்கு இன்னும் இங்கே இருக்கீங்க? வாங்க உள்ள போலாம். லாவண்யா, அரவிந்த், கோவிந்த் 3 பேரும் வந்து ஹால்ல இருக்கிற சோஃபால உட்காந்தாங்க. மருமகனே, தண்ணி குடிக்கிறீங்களா? பச்சை தண்ணியெல்லாம் வேணாம், மசாலா காரம் போட்ட வெந்நீர் இருந்தா நீங்க எடுத்துட்டு வாங்க அத்தை. நல்லா கொதிக்கிற தண்ணிய வயித்துல ஊத்திக்கிட்டு என் வயிறை குளிர வச்சிடுறேன் அப்படின்னு சொன்னான். மருமக சொன்னதை கேட்ட அத்தை தனக்குள்ள தானே இப்படி சொல்லிக்கிட்டா. தண்ணி குடிக்கிறீங்களா மருமகனேன்னு கேட்டா, என்ன இவரு இப்படி பேசுறாரு? இப்படிப்பட்ட ஆள் கூட என் பொண்ணு எப்படி இருக்காளோ என்னவோ. என் பொண்ணை கேட்டு நான் தெரிஞ்சுக்கணும். சுஜாதா அமைதியா இருக்கிறத பார்த்து அவளோட புருஷன், என்ன சுஜாதா, நீ கல்லு மாதிரி அப்படி நின்னுக்கிட்டு இருக்க? போய் மருமகனுக்கு தண்ணி எடுத்துட்டு வா. அவர் ஏதோ விளையாட்டுக்கு சொன்னாரு, போ சுஜாதா. சுஜாதா தலையாட்டிட்டு சமையலறைக்குள்ள போனா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தண்ணி பாட்டில எடுத்துட்டு வந்து அரவிந்த் கிட்ட கொடுத்தா. அரவிந்த் பாட்டில பக்கத்துல வச்சுட்டு மாமா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா. லாவண்யா அம்மா கூட சேர்ந்து சமையல் கட்டுக்குள்ள போனா. மாமா, என்ன பாக்க பொங்கல் பண்டிகை மாதிரி தெரியல? வாசல்ல கோலத்தையும் காணோம், அதுல பூசணி பூவையும் காணோம், பலகாரம் வாசனை கூட இல்ல. நிஜமா பண்டிகை மாதிரியே இல்ல. மருமகனே, பண்டிகை நாளைக்கு இல்லையா, அதான் இன்னைக்கு பாக்குறதுக்கு உங்களுக்கு பண்டிகை மாதிரி தெரியாது. இங்க சமையல் கட்டுல மருமகன் பேசுறது எல்லாத்தையும் பார்த்தா நீ அவர் கூட சந்தோஷமா இல்லையோன்னு எனக்கு தோணுது. தண்ணி குடிக்கிறீங்களா மருமகனேன்னு கேட்டா மருமகன் என்னென்னவோ பேசுறாரு. அம்மா, அவரு கொஞ்சம் வேடிக்கையான ஆளு, ரைட்டர் இல்லையா, அப்படிதான் தமாஷா பேசுவாங்க. அதானே தவிர அவரு கெட்டவர் இல்லம்மா, என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு. நாங்க கஷ்டப்படுவோன்னு நீ பொய் சொல்ற இல்லையா? ஐயோ இல்லம்மா, நான் நிஜமாதான் சொல்றேன். நான் அழுதா அவருக்கு கோபம் வந்துடும். ஆனா எனக்கு சின்ன காயம் ஏற்பட்டாலும் அவர் மனசு துடிச்சு போயிடும். உங்களையே மறந்து போற அளவுக்கு அவர் என்ன ரொம்ப அன்பா பாத்துக்கிட்டாலும் அவர் எனக்காக செய்யற எல்லா வேலையிலயுமே உங்களையும் அப்பாவையும் ஞாபகப்படுத்திடுவாரு. அவரு கூட நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். பொண்ணு சொன்னதை கேட்காம, இல்லம்மா, மருமக மேல எனக்கு நம்பிக்கையே இல்ல. இந்த பண்டிகை நேரத்துல அவர் எப்படின்னு நான் நல்லா தெரிஞ்சுக்கிறேன். அம்மா,
அதுக்குள்ள இருட்டுனதுனால ஐயோ இருட்டிடுச்சு. மதியானம் மாவு பிசைஞ்சு வச்சேன். என் பொண்ணு வந்த சந்தோஷத்துல அந்த மாவு கதையே நான் மறந்துட்டேன். அந்த பலகாரத்தெல்லாம் இப்பவே செய்யணும். நாளைக்கு ஃபுல்லா கோலம் போடுறதுக்கும் சமைக்கிறதுக்குமே சரியா போயிடும் அப்படின்னு பின்வாசல்ல அடுப்பு வச்சு ஈரமாவை எடுத்துட்டு வந்து வெளியே வச்சு பலகாரங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சுஜாதாக்கு முதுகு வலி வந்ததுனால கொஞ்ச நேரம் அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டு இருந்தா. கிராமத்து வானிலைக்கு பழகாத பட்டணத்து மருமக அரவிந்த் தூக்கம் வராம அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டு இருந்தா. மருமகனை பார்த்து, மருமகனே நீங்க இன்னும் தூங்கலையா? இல்ல அத்தை, எனக்கு ஏசி இருந்தாதான் தூக்கம் வரும். ரூம்ல ஒரே புழுக்கமா இருக்கு. ஐயோ வந்துட்டாரு பெரிய ஏசி மகாராஜா. இவ்வளவு குளிர்ல ஏசி வேணுமா? ஏசி இரு, உன்னை என்ன செய்யறன்னு பாரு. என்ன அத்தை நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? மருமகனே இந்த பலகாரம் எல்லாத்தையும் நானே செஞ்சேன். இப்ப இத சாப்பிடணும்னு எனக்கு தோணல அத்தை. அப்போ அவ வராத சிரிப்ப வர வச்சுக்கிட்டு, மருமகனே நான் ஒன்னும் இத சாப்பிட சொல்லல. இது எல்லாத்தையும் செஞ்சு எனக்கு முதுகு வலிக்குது. நான் கொஞ்ச நேரம் அப்படி போய் ஓய்வு எடுத்துட்டு வரேன். நீங்க கொஞ்சம் இந்த மத்த பலகாரங்களை செஞ்சுக்கிட்டு இருங்க. உங்களுக்கு புண்ணியமா போகும். உங்க அம்மா மாதிரி நினைச்சுக்கோங்க அப்படின்னு சுஜாதா அரவிந்த் கிட்ட சொன்னா. அம்மான்னு சொன்ன உடனே இலகி போன மருமக சரி அப்படின்னு படாத பாடுபட்டு பலகாரங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தான். ரொம்ப நேரம் ஆகியும் சுஜாதா வராததுனால அரவிந்த் வீட்டுக்குள்ள போய் பார்த்தான். மருமக வர்றத கவனிச்ச சுஜாதா தூங்குற மாதிரி நடிச்சா. அத்தைய பார்த்து, பாவம் அத்தை வீட்டு வேலைங்க எல்லாத்தையும் செஞ்சு ரொம்ப சோர்வா இருக்காங்க. பரவாயில்ல, நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு மிச்ச பலகாரங்களை செஞ்சு முடிச்சிடுறேன் அப்படின்னு போய் பலகாரங்களை செஞ்சு முடிச்சிட்டு ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா தூங்க போயிட்டான். உடம்பு சோர்வா இருந்ததுனால படுத்த உடனே அவ தூங்க ஆரம்பிச்சிட்டான். மறுநாள் காலையில சுஜாதா வாசல்ல கோலம் போட்டுக்கிட்டு இருந்தா. அந்த பக்கமா அரவிந்த் ஜாகிங்க்கு போய்கிட்டு இருந்தான். அரவிந்த பார்த்து, மருமகனை நான் என்னவோன்னு நினைச்சேன். பொறுமைசாலிதான். ராத்திரி அவ்வளோ பலகாரத்தையும் செஞ்சுட்டாரு. நிஜமாவே நான் மருமகனை தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா? இன்னும் ஒரு முறை கூட சோதிச்சு பாக்குறேன் அப்படின்னு கொஞ்சம் கோலமாவ கீழே கொட்டிட்டு கீழே விழுந்துட்ட மாதிரி நடிச்சா. அப்போ அங்க வந்த அரவிந்த் சுஜாதாவை பார்த்து பதறி போய், அத்தை என்னாச்சு, எழுந்துருங்க அப்படின்னு அவன் கைய கொடுத்து அத்தை எழுந்துக்கிறதுக்கு அவன் உதவி செஞ்சான். எழுந்து நின்ன சுஜாதா அம்மா ஐயோன்னு, மருமகனே இங்க தண்ணி இருக்கு, நான் அத பாக்கல, அதான் கீழே விழுந்துட்டேன்பா அம்மா. ஐயோ அத்தை இங்க வாங்க, இப்படி உக்காருங்க அப்படின்னு பக்கத்துல இருந்த திண்ணையில உக்கார வச்சுட்டு, அத்தை நீங்க இங்கே உக்காந்துக்கிட்டு இருங்க, நான் போய் லாவண்யாவை கூட்டிட்டு வரேன். அப்போ பதட்டமா, ஐயோ மருமகனே பொண்ணு தூங்கிக்கிட்டு இருப்பா, அவளுக்கு உடம்பு கூட சரியில்லை. இந்த குளிரில அவ தூக்கத்தை கெடுத்து எழுப்பி அவளை கஷ்டப்படுத்த வேணாம்ப்பா. ஆமா அத்தை நீங்க சொல்றதும் ரைட்டு, வாங்க வீட்டுக்குள்ள போலாம். இல்லப்பா வாசல்ல கோலம் போடணும், இன்னைக்கு பண்டிகை இல்லையா? எல்லாரோட வாசலும் அழகா கோலம் போட்டு பார்க்கவே வண்ண வண்ணமா இருக்கும். நம்ம வீட்டு முன்னாடி மட்டும் அசிங்கமா இருக்கும். நீங்க போங்கப்பா, நான் இந்த கோலத்தை போட்டுட்டு அப்புறம் வரேன். அரவிந்த் எவ்வளவு சொன்னாலும் சுஜாதா கேட்காததுனால, அத்தை நீங்க எதுவும் நினைச்சுக்கலனா இந்த கோலத்தை நான் போடட்டுமா? என்னப்பா நீங்க கோலம் போடுவீங்களா? நான் பிறந்து வளர்ந்தது சிட்டில ஆனாலும் நான் என் அம்மாவோட செல்ல புள்ள அத்தை. நான் இப்படி பண்டிகை நாள்லாம் அம்மா கூட சேர்ந்து கோலம் போடுவேன். இப்ப என் அம்மா இல்லாததுனால நான் இந்த அம்மாவுக்காக கோலம் போடுறேன், அத கொடுங்க அப்படின்னு அரவிந்த் கோலம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது சுஜாதாவோட கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துச்சு. நான் என்ன இப்படி அழுதுகிட்டு இருக்கேன்? என் வீட்டுக்கு மருமக வந்திருக்காருன்னு நினைச்சேன், ஆனா என் மக வந்திருக்கான்னு இப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சுஜாதா அங்கிருந்து எழுந்து அரவிந்த் கிட்ட போய், பாருப்பா இங்க கொடு, நான் போடுறேன். ஐயோ அத்தை நீங்க ரெஸ்ட் எடுங்க அத்தை, இது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல, நான் ஒரே நிமிஷத்துல போட்டுடுறேன். யாராவது பார்த்தா நல்லா இருக்காதுப்பா, இங்க கொடு. அம்மான்னு சொன்னல உங்களை, பையன் அம்மாவுக்கு உதவி செய்யறதுல என்ன தப்பு இருக்கு? ரோட்ல போற நாயி கொலைக்கதான் செய்யும். நம்ம குச்சியை எடுத்தா அது ஓடி போயிடும். பயந்து போய் ஓடி வந்தா அது நம்மள துரத்தும். இந்த மனுஷங்களும் அப்படிதான், அவங்கள பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. அரவிந்த் சொன்னதை கேட்டது சுஜாதா மருமகனோட பெரிய மனசை புரிஞ்சுக்கிட்டு,
என்ன மன்னிச்சிருப்பா, நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு கஷ்டப்பட்டா. அரவிந்த் சமாதானப்படுத்தி, அத்தை, நீங்க கஷ்டப்படாதீங்க. நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டாலும் நான் மட்டும் உங்கள என்னோட அம்மாவை தான் பாக்குறேன் அப்படின்னு சொன்னதும் சுஜாதா ரொம்ப சந்தோஷமா ஃபீல் ஆனா. அன்னைக்கு பொங்கல் பண்டிகைய அவங்க வாழ்க்கையில எப்பவுமே மறக்க முடியாத மாதிரி எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு வீட்ல ரொம்ப சந்தோஷமா பண்டிகைய கொண்டாடினாங்க. எல்லாருக்கும் எங்க சேனல் சார்பாக இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஒரு ராத்திரி வேளையில வயிறு வலியா இருந்ததுனால மாத்திரைக்காக லேந்தரை பிடிச்சுக்கிட்டு சுஜாதாவோட வீட்டுக்கு வந்தா நாகமணி. அந்த வீடு பூட்டி இருந்ததை பார்த்து, அன்னைக்கு ராத்திரியும் பூட்டி இருந்தது, நேத்து ராத்திரியும் பூட்டி இருந்தது, கடைசியில இன்னைக்கு கூட பூட்டி இருக்கு. பகல் முழுக்க இந்த கணவனும் மனைவியும் வீட்லயே தான் இருப்பாங்க, ஆனா ராத்திரியில மட்டும் இருக்க மாட்டாங்க. வீடும் பூட்டு போட்டிருக்கு. இந்த நேரத்துல போய் என்ன செய்யறாங்களோ என்னவோ அப்படின்னு திரும்பி அவளோட வீட்டுக்கிட்ட அவ போனா. சரியா அதே நேரத்துல கூட்டு திருடங்களான சுஜாதாவும் வீரையாவும் திருடுனத பையில எடுத்துக்கிட்டு ஜாக்கிரதையா சுத்தி பாத்துக்கிட்டே அவங்களோட வீட்டுக்கிட்ட போய்கிட்டு இருந்தாங்க. அந்த பக்கமா நாகமணி லேந்தரை எடுத்துக்கிட்டு அவளோட வீட்டுக்கிட்ட போய்கிட்டு இருந்தா. வீரையாவும் சுஜாதாவும் அவங்க வீட்டுக்கிட்ட போய்கிட்டு இருந்தாங்க. இப்படி கொஞ்ச தூரம் போய்கிட்டு இருந்தப்போ லேந்தரை எடுத்துக்கிட்டு போற நாகமணிய அவங்க 2 பேரும் பாத்துட்டாங்க. அவ்வளவுதான், 2 பேரும் ஒரு வீடு கிட்ட மறைஞ்சுக்கிட்டாங்க. நாகமணிய பார்த்தாங்க. நாகமணி அவங்கள தாண்டி போன உடனே அவங்க பொறுமையா அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. திருப்தியா தூங்குனாங்க. மறுநாள் காலையில நாகமணி சுஜாதா கிட்ட வந்தா. ஆமா சுஜாதா, நீயும் உன்னோட கணவரும் ராத்திரி வேலையில எங்கதான் போறீங்க? 2-3 முறை நான் வந்து பாத்துட்டேன், வீடு பூட்டியே இருக்கு. ஐயோ சித்தி, அவரு ஜமீன்தாரோட வீட்டுல காவல்காரனா வேலை பாக்குறாரு. நானும் ஜமீன்தாரோட மனைவிக்கு பணிப்பெண்ணா வேலை பாக்குறேன். எங்களை அவங்க ராத்திரி வேலையில வர சொன்னாங்க. அதுக்குதான் நானும் அவரும் ராத்திரி வேலையில ஜமீன்தாரோட வீட்டுக்கு வேலைக்கு போனோம் அப்படின்னு நாகமணிக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் வராத மாதிரி சொன்னா சுஜாதா. நாகமணி கூட அதை நிஜம்னு நம்பிட்டா. இந்த விஷயம் தெரிஞ்சு அந்த ஊர்க்காரங்க அவங்க கிட்ட ரொம்ப நல்லபடியா மரியாதையா பேசினாங்க. ஜமீன்தார் கிட்ட எதனா வேலை ஆகணும் அப்படின்னா இவங்க கிட்ட உதவி கேட்கலாம் அப்படின்னு ரொம்பவே மரியாதையா பேசுவாங்க. இப்படி வீரையா தம்பதிகள் பகல் முழுக்க வீட்ல தூங்கிக்கிட்டு ராத்திரி நேரத்துல அவங்களோட வேலைய சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அது வேற ஒண்ணும் இல்லைங்க, திருடுறதுதான். ஒரு நாள் அவனோட வீட்டு மெத்தையில உக்காந்துக்கிட்டு இருந்த வீரையா அன்னைக்கு ராத்திரிக்கு யாரோட வீட்டுக்கு போய் திருடலாம் அப்படின்னு நல்லா யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அப்பதான் அவன்கிட்ட மனைவி சுஜாதா வந்தா. என்னங்க, நீங்க என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? நம்ம தினமும் செய்யற நம்ம வேலைய பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற சுஜாதா. யாரோட வீட்டுல நிறைய பணமும் தங்கமும் இருக்கு அப்படின்னு. நானு பஜார்ல இருந்து வரும்போது பொம்பளைங்கெல்லாம் பேசுறத நான் கேட்டேங்க. ஜமீன்தார் ஐயா சொன்ன மாதிரியே ஆச்சாரி நிறைய மதிப்புள்ள ஆபரணங்களை செஞ்சு எடுத்துக்கிட்டு அந்த ஜமீன்தார் ஐயாவோட வீட்டுக்கு போறாராம். போனா தங்க ஆபரணங்கள். ஒரு முறை யோசிச்சு பாருங்க, எவ்வளவு நாளைக்கு இப்படி சின்ன சின்ன திருட்டு வேலைங்களே நம்ம செய்யறது சொல்லுங்க. ஒட்டு மொத்தமா ஒரே வழியா பெரிய திருட்டு வேலை. நம்ம வாழ்க்கையே நம்ம மாத்திக்கலாம். அப்படின்னா? ஆமாங்க, ஜமீன்தார் ஐயாவோட வீட்ல இருந்து நகைங்களை திருடிக்கிட்டு அடிக்கடி அவசரம் இருக்கும்போது யாருக்குமே தெரியாம அதை வித்துறலாம். என்ன சொல்றீங்க அப்படின்னு சொன்னதுமே வீரையா யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா, ஜமீன்தார் ஐயாவோட வீட்ல இருந்து நகைங்களை திருடுறது தப்புன்னு ஒண்ணும் எனக்கு தோணல சுஜாதா. நானும் அதே தாங்க சொல்றேன். ஒரே வழியா ஜமீன்தார் ஐயாவோட நகைங்களை திருடிட்டா அப்படின்னு சுஜாதா சொல்லும் போதே வீரையா சந்தோஷப்பட்டு, புது வீடு, நல்ல துணிங்க, உனக்கு நிறைய நகைங்க, நம்ம வாழ்க்கையே ரொம்ப அருமையா இருக்கும். இதுல ஒரு சிக்கல் இருக்குங்க, நீங்க கவனிச்சீங்களா? கவனிச்ச சுஜாதா. பகல் நேரத்துல நம்ம திருடணும் இல்லையா? யாரும் பார்க்காத மாதிரி ஜமீன்தார் ஐயாவோட வீட்ல இருந்து வர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். என்னங்க, நான் அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம உங்ககிட்ட வந்து சொல்லவேனா சொல்லுங்க? பக்காவா திட்டம் போட்டுட்டு தான் இப்போ நீ என்கிட்ட வந்திருக்க போல இருக்கு. ஆமாங்க, ஜமீன்தாரோட வீட்டுக்கிட்ட மேற்கு திசையில ஒரே ஒருத்தர் காவலுக்கு இருக்காரு. அதுக்கு காரணம் அது ஜமீன்தார் ஐயாவோட அந்தப்புறம். இப்ப எனக்கு முழுசா புரிஞ்சு போச்சு சுஜாதா. ஆச்சாரி செஞ்ச நகைங்களை எடுத்துக்கிட்டு ஜமீன்தாரோட அறைக்கு வர வழியில நான் நடுவுல குறுக்க வந்து
அந்த ஆபரணங்களை மிரட்டி திருடிக்கணும், அவ்வளவுதானே? ஆமாங்க. இப்படி வீரையாவும் சுஜாதாவும் பேசிக்கிட்டு ஜமீன்தாரோட வீட்டுக்கு கொஞ்ச தூரத்துல இருக்கிற ஒரு மரத்துக்கிட்ட வந்தாங்க. நீ இங்கேயே இரு சுஜாதா, நான் போய் நம்ம நினைச்ச வேலைய முடிச்சிட்டு வந்துடுறேன். சரிங்கங்க அப்படின்னு சொன்னதும் வீரையா அங்கிருந்து நடந்து ஜமீன்தாரோட வீட்டு மேற்கு திசைய அவன் சென்றடைஞ்சான். கொஞ்ச தூரத்துல இருந்த மரத்துக்கு பின்னாடி நின்னுக்கிட்டு இருந்த சுஜாதா வீரையாவை கவனிச்சுக்கிட்டே இருந்தா. அங்க காவலுக்கு இருந்த சங்கரம் வீரையாவை பார்த்தான். ஏய், யாரு நீ? எதுக்கு நீ இந்த பக்கம் வந்த? ஐயா, அதோ தெரியிற மரத்துக்கு பின்னாடியில இருந்து யாரோ ஒரு ஆள் மறைஞ்சு நின்னுக்கிட்டு ஜமீன்தாரோட வீட்டை கவனிக்கிறாரோ அப்படின்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. இந்த விஷயம் ஜமீன்தாருக்கு தெரிஞ்சதுன்னா உங்க வேலையே போயிடும். அப்புறம் உங்களோட குடும்பம் ரோட்டுக்கு வந்துடும். ஐயோ, எனக்கு ஒப்படைச்ச வேலைய நான் சரியா செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சங்கரம் கொஞ்சம் கூட யோசிக்காம அங்கிருந்து வந்து அந்த மரத்துக்கிட்ட நின்னு சுத்தி முத்தி பார்த்தான். வீரையா ஜமீன்தாரோட வீட்டுக்குள்ள போனா. அழகான ஆபரணங்களை செஞ்சு எடுத்துக்கிட்டு ஜமீன்தாரோட வீட்டுக்குள்ள போன ஆச்சாரிய கத்திய வச்சு மிரட்டி அவன் கிட்ட இருந்த நகைங்களோட பைய எடுத்துக்கிட்டு வெளியே வந்தா வீரையா. அப்போ சங்கரமும் அங்க வந்துட்டான். ஆபரணங்களை இவன் திருடிட்டான்னு அவன் உறுதி செஞ்சிட்டான். நீ இப்ப செய்யறது ரொம்பவே பெரிய தப்பு. நீயே தானா ஒத்துக்கிட்டனா ஜமீன்தார் கிட்ட சொல்லி உன்னோட தண்டனைய குறைய வைக்கிற. இல்லனா என்ன நீ பிடிக்க மாட்ட, உன்னால முடியாது அப்படின்னு சொல்லி வீரையா அந்த இடத்துல இருந்து ஓடுனான். அவனுக்கு பின்னாடியே சங்கரம் கூட ஓட ஆரம்பிச்சான். கொஞ்ச தூரம் ஓடுனதுக்கு அப்புறமா சுஜாதா கிட்ட நகைங்களை கொடுத்துட்டான். அதை எடுத்துக்கிட்டு சுஜாதா இன்னொரு பக்கமா ஓட ஆரம்பிச்சா. வீரையா இன்னொரு பக்கமா ஓடுனா. சங்கரமுக்கு ஒண்ணுமே புரியல. நான் உனக்கு கிடைக்க மாட்டேன், சோர்ந்து போவியே தவிர என்ன பிடிக்க மாட்டேன் அப்படின்னுக்கிட்டே வீரையா ஓடுனா. நான் உன்னை பிடிச்சே தீருவேன், இல்லனா என்னோட வேலையே போயிடும் அப்படின்னு சங்கரம்மாவை பின்னாடியே ஓடுனா. வீரையாவும் சுஜாதாவும் ஓடி ஓடி ஜலபதியோட வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டாங்க. அப்போ ஜலபதி சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. வீரையா சுஜாதா தம்பதிங்களை பார்த்தா. யார் இது? நாங்க கூட்டு திருடங்க. ஜமீன்தாரோட வீட்ல இருந்து ஆபரணங்களை நாங்க திருடிட்டு வந்துட்டோம். என் பின்னாடியே காவலுக்கு இருக்கிற சங்கரம் வந்துகிட்டு இருக்கான். நாங்க இங்க வரல, உங்க வீட்ல இல்லைன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னதும் ஜலபதி ஆசையா பார்த்தா. அவனோட பார்வைய புரிஞ்சுக்கிட்ட சுஜாதா இப்படி சொன்னா. எங்களை சங்கரம் கிட்ட புடிச்சு கொடுக்காம இருக்கிறதுக்கும் அவன் கிட்ட மாட்டி விடாம காப்பாத்தினாலும் நாங்க திருடிக்கிட்டு வந்த நகைகள்ல இருந்து பாதி பங்கு உனக்கு தரோம் அப்படின்னு சொன்னதும் ஜலபதி ரொம்பவே சந்தோஷப்பட்டான். அவனுக்குள்ள இருந்த பேராசையும் சந்தோஷப்பட்டுச்சு. கஷ்டப்படாம வர செல்வத்தை வேணான்னு சொல்ல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. அதனால நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். அந்த சங்கரம் கிட்ட நான் போய் சொல்லி உங்களை நான் காப்பாத்துறேன். எவ்வளவு கதவை தட்டினாலும் நீங்க வெளியே வராதீங்க. நான் அவனை உள்ள வர விடாம அவன்கிட்ட எதனா ஒண்ணு சொல்லி அவனை அப்படியே அனுப்பி வச்சிடுறேன். நீங்க மட்டும் இந்த உதவியை செஞ்சா உங்களுக்கு பாதி பங்கு கொடுக்கறோம். பாதி பங்கா அப்படின்னு ஜலபதி சந்தோஷப்பட்டுக்கிட்டே நகைங்களை நினைச்சு பார்த்தான். அதை வித்தா வரப்போற பணத்தையும் நினைச்சு பார்த்தான். அதுக்குள்ள சங்கரம் ஜலபதி வீட்டுக்கு வந்துட்டான். கதவை சத்தமா தட்டுனான். சங்கரம் வந்துட்டான் போல அப்படின்னு கதவை திறந்து வெளியே வந்தான் ஜலபதி. எதுவும் தெரியாத மாதிரி, சொல்லு சங்கரம், என்ன என் வீட்டுக்கு வந்திருக்க? ஜமீன்தாரோட வீட்ல இருந்து ஆபரணங்களை ஒரு திருடன் எடுத்துக்கிட்டு இந்த பக்கமா தான் ஓடி வந்தான். நீ அவனை பாத்தியா? இல்ல இல்ல, நான் யாரையுமே பார்க்கல. ஆனா யாரோ இந்த பக்கமா ஓடி போற மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஒருவேளை அந்த திருடனாதான் இருக்கும் அப்படின்னு சுத்தமா சங்கரமுக்கு சந்தேகமே வராத மாதிரி அவன் சொன்னான். அத நிஜம்னு நம்பின சங்கரம் அந்த பக்கமா போனான். ஜலபதி திரும்ப வீட்டுக்குள்ள வந்தான். சுஜாதா வீரையாவை பார்த்தான். அந்த சங்கரம் போயிட்டான், திரும்ப என் வீட்டுக்கு வரமாட்டான். நீங்க பாதி பங்கு கொடுங்க. கண்டிப்பா கொடுக்கறோம்பா, வீட்ல யாரும் இல்லல அப்படின்னு சுஜாதா கேட்டப்போ ஜலபதி அதை புரிஞ்சுக்க பார்க்கும்போது அவன் நிலைமை வேற மாதிரி இருந்துச்சு. ஆனா பேராசையில அவன் மூளை வேலை செய்யறதையே நிறுத்திடுச்சு. நம்ம 3 பேரை தவிர வேற யாரும் இல்ல, எங்களுக்கு வேண்டியதும் அதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு நாற்காலிய போட்டான். ஜலபதி உக்காந்துக்கிட்டான். அவ்வளவுதான், ஜலபதிய கயிறால கட்டி போட்டுட்டு வாயில துணியை அடிச்சுட்டான் வீரையா. ஜலபதி பாத்துக்கிட்டு இருக்கும் போதே அவன் வீட்டுல இருந்த தங்கம் பணம் எல்லாத்தையும் திருடிக்கிட்டு
அங்க இருந்து கூட்டு திருடங்களான கணவன் மனைவி ஓடி போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவனோட மனைவி ரத்னமாலா வீட்டுக்கு வந்தா. புருஷனை பார்த்துட்டு அவ கயிறு அவுத்தா. நடந்தது மொத்தத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவ அழுதா. பாவம், பேராசைப்பட்ட வியாபாரி அவனோட வீட்ல நடந்த திருட்ட பத்தி ஜமீன்தார் கிட்ட சொன்னா திருடனை மறைச்சு வச்சதுக்கு தண்டனை கொடுப்பாரேன்னு தனக்குள்ள தானே வருத்தப்பட்டுக்கிட்டு அவ செஞ்ச அந்த தப்ப புரிஞ்சுக்கிட்டான். அன்னையில இருந்து ரொம்ப ஜாக்கிரதையா அவன் பேராசைப்படாம நேர்மையா வாழ்றதுக்கு அவன் கத்துக்கிட்டான்.